ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி நேற்றுக்கு எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்றுக்கு எலெக்ஷன் டேனால நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க போல். இன்றைக்கி வந்து கடைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, கூட்டமும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி ஐஃபோன் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் ஐஃபோன் 4S வந்து ஒரு 3 பீஸ் இருந்தது. ஐ திங்க் 2 பீஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஐஃபோன் 5S ஏதோ. அண்ட் 4Sல வந்து ஒன்று நல்லா இருந்தது, இன்னொன்றில் பேக்கில் வந்து லோகோவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பேக் பேனல் மாற்றிருக்காங்க போல். ஸோ ஒன்று மட்டும் நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ அது மட்டும் நம்ம வந்து வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேனல் எல்லாமே வந்து ஓப்பனாக இருந்தது. அதே மாதிரி ஒரு சாம்சங் கேலக்ஸியும் இருந்தது. எட்ஜ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் பண்ண பீஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பேருக்கு மேபி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஐஃபோன் மட்டும் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருந்தது, அது மட்டும் வாங்கிட்டோம். அண்ட் சோனியோட ஒரு டிவிடி பிளேயர் இருந்தது. இது வந்து ஒரு நல்ல ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்தது. ஸோ இந்த மினி டிஸ்க்கு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி டைப்பில் இருந்தது. ஸோ யாரெல்லாம் சோனி மினி டிஸ்க் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மாடல் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ரேக்கில் வந்து அழகாக வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இது, ரேக் சிஸ்டமில் வைக்க. பட் இது ஒர்க்கிங் கண்டிஷன் தெரியல, என்ன செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹெவி மெஷினரிஸ் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. அண்ட் இது பாருங்களேன், ஃபுல்லாக அந்த ராடு கட் பண்ணுறது பில்டிங் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ அந்த இது ப்ளஸ் அதே புதுசு கூட இருந்தது, ஒரு பாக்ஸ் பீஸ் கூட பார்க்க முடிஞ்சது. அண்ட் டவர் ஸ்பீக்கர்ஸும் இன்றைக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து இன்பில்ட் ஆம்பிளிஃபையரோடு உள்ளது. அண்ட் மேலே வந்து ஆங்கியோட ஒரு ஏவி ரிசீவர் வச்சுருந்தாங்க. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் அன்னோன் தான். மேலே வந்து ஒரு சவுண்ட் பார் வித் ப்ளூடூத் சப்போர்ட்டோட. டவர் ஸ்பீக்கர் கொஞ்சம் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக இருந்தது. அண்ட் ஏவி ரிசீவரும் ஆங்கியோட தான். ப்ளஸ் இது வந்து HDMI கிடையாது, நார்மல் அனலாக் சப்போர்ட் தான். ஏவி சப்போர்ட், அந்த RCA சப்போர்ட் மாதிரி வருது. அண்ட் இந்த சார்ஜர் வந்து இன்றைக்கி பார்த்தோம். இது வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வித் ஐ திங்க் கிளாக் அண்ட் ரேடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ரீசார்ஜபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வயர்லெஸ் டிவைஸ் ஃபோன் வச்சும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு விண்டேஜ் வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்தது, வாய்ஸ் மெயில். நம்ம ஃபோன் அந்த காலத்து டெலிஃபோன் சிஸ்டம் வாய்ஸ் மெயில் மாதிரி வித் AM FM ரேடியோவோடய இருந்தது. டேப் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, எந்த கீஸுமே வந்து ஒர்க் ஆகலை, எஜெக்டும் வந்து ஒர்க் ஆகலை. பட் பார்க்குறதுக்கு ஓகே, இது வந்து ஒரு விண்டேஜ் ஐட்டம். மேபி எடுத்து ரெடி பண்ணால் யூஸ் பண்ணலாம். பட் டேப் குவாலிட்டி நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. இது வெறும் வந்து மோனோ அண்ட் ஆடியோ ஸ்பீச் இதுக்கு மெயினாக ரெடி பண்ணது. அது மேபி FM AMக்கு வேணால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கி. டியூனிங் எல்லாமே வந்து லாக் ஆகி தான் இருந்தது. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு JVCயோட ஒரு டாப் லோடிங் VCR. இதுவும் வந்து பியூர் விண்டேஜ் தான். இதில் வந்து கண்ட்ரோலர் தனியாக வரும். இதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு ரேக் சிஸ்டம் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட கேமரா வந்து நம்ம தனியாக கூட வச்சுக்கலாம். கேமரா வச்சு அதுலேருந்து வந்து இதுக்கு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கண்ட்ரோலரும் தனியாக இருக்கும். ஸோ JVCயோடது. ஸோ இதுவும் இன்றைக்கி சேலுக்கு இருந்தது. ஸோ விண்டேஜ் லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டாப் லோடிங் JVCயோட VCR. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து VCRல போர்ட்ஸ் எதுவும் இருக்காது, கீழே கண்ட்ரோலரில் தான் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு கேபிள் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம டேரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்றைக்கும் இந்த ஃபில்ம் வந்து வச்சுருந்தாங்க, 35mm ஃபில்ம். அண்ட் மேலே வந்துட்டு ஒரு சோனியோட ஒரு S மாஸ்டர்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டம்னு நினைக்கிறேன். ஸோ 110 வோல்ட்டுன்னு போட்டு ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் குட்டியோட அந்த 35mm ரீலும் இன்றைக்கும் இருந்தது. ஸோ அங்கேயே ஒரு JVC VCR படுமோசமான கண்டிஷனில் இருந்தது. எங்கேயோ ஆயில் மண்ணிலெல்லாம் போட்டு முக்கிய எடுத்த மாதிரி ஒரு JVC VCR. பக்கத்தில் ஐ திங்க் DVD பிளேயர். அண்ட் இந்த பிளேயர் பாருங்களேன், பயனியரோடது. இது வந்து இது ஒரு DVD பிளேயர் தான். பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ஃபார்ம் ஃபேக்டர்லாம். பின்னாடி போர்ட்ஸ், எல்லா போர்ட்ஸும் நார்மல் போர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ சப்போஸ் தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இது வந்து ஒரு ரேக் சிஸ்டமோடு வரும்னு நினைக்கிறேன். வித் CD டியூனர்னு போட்டிருந்தது. டியூனிங் AM FM இருக்குமான்றது தெரியல. அண்ட் அங்கேயே வந்து இந்த கிட்டார் ஒன்று வச்சுருந்தாரு, கூடவே ஆர்ட் ஒர்க்கு. ஸோ கிட்டார் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இந்த ஒரு டிவைஸ் பார்த்தோம். இது வந்து வாசிக்கவும் முடிஞ்சுது. சவுண்டு கேளுங்களேன்.
ஸோ ஒரு கவுண்டரில் வந்துட்டு நிறைய அந்த ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபிலிப்ஸோடது இருந்தது அண்டு வேறு டவர் ஸ்பீக்கர்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் மும்முரமாக எல்லோரும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் பாப்புலரான யூனிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் வந்து இதை என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த ஃபிலிப்ஸ் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் மட்டும். அண்ட் அகெயின் பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் ஸ்பீக்கரோட ஒரு லோக்கல் செட்டு வச்சுருந்தாங்க. ஐ திங்க் இது வந்து மாடிஃபைடுன்னு நினைக்கிறேன். ட்விட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3-in-1 மாதிரி மாற்றிருக்காங்க. 2-in-1 3-in-1 மாதிரி 2-way 3-way மாதிரி மாற்றிருக்காங்க. அண்ட் மேலே இருந்தது ஒரு லோக்கல் டேப் டெக்கு தான். அண்ட் அகெயின் ஒரு JVC VCR பார்க்க முடிஞ்சது. இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே சேல் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. இது மேலே கொஞ்சம் அழுக்கு இதெல்லாம் இருந்தது, பட் உள்ளே பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே கண்டிஷன் தான். பட் எனிவே இதை வந்து நம்ம எடுத்து இது ஆன் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய தலைவலி. ஏற்கனவே ஒரு 10க்கு மேலே குவிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் எடுத்து ஸ்பேராக ரெடி பண்ண முடியாது. ஸோ நான் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம அடுத்த இதுக்கு போயிட்டோம். அண்ட் இதை பாருங்களேன், இந்த கவுபாய் காஸ்டியூம் மாதிரி இருந்தது. இந்த ஹார்ஸ் ரைட் பண்ணுறவங்க போடுற காஸ்டியூம் மாதிரி இருந்தது. ஃபுல் பேக் அப்படியே இருந்தது. சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வெயிலில் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு எப்படி போகிறது யோசிச்சு பாருங்களேன். அண்ட் வாட்சஸ் இன்றைக்கும் நிறைய டிசைனாக இருந்தது. நானும் கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். நான் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் வாட்சஸ் எல்லாம் மிக்ஸ்டாக போட்டு வச்சுருந்தாங்க. மெக்கானிக்கல், குவாட்ஸ். அப்படியே பாருங்கள் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதான்ட்டு. ஸோ இது ஐ திங்க் லேடிஸ் வாட்ச் கேட்டகரியில் உள்ளது. நிறைய அந்த சின்ன சின்ன வாட்சஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இதோட டிசைன் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ தான் இதுக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. வந்து நிறைய எடுத்து செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் மர்ஃபியோட ஒரு ரேடியோ பார்க்க முடிஞ்சது. கிளாஸ் இப்போ உடஞ்சிருந்தது, ஒரு பாதி பீஸை காணும். மர்ஃபி மியூசிஷியன் நினைக்கிறேன் மாடல். ஸோ ஓகே தான், இதெல்லாம் வந்து பக்கா விண்டேஜ் டிரான்சிஸ்டர் ரேடியோ. மீடியம் வேவ் அண்ட் ஷார்ட் வேவ் மட்டும் வரும் அதில். அண்ட் இந்த காம்பஸ் பாருங்களேன், கொஞ்சம் இந்த மிலிட்ரி கிரேடில் இருந்தது. ஹார்ட் ஷெல்லில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஒரு கையில் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் எப்படியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இந்த படத்துலலாம் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். ட்ரெக்கிங் போகிறவங்களாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது. அண்ட் நார்மல் காம்பஸும் ஒன்று இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிராக்டர் டாய்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் வீல். ஸோ இது வந்து அப்படியே குயிக்காக ரெடி பண்ண மாதிரி ஒரு டிராக்டர் டாய் நிறைய வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ட்டு. அண்ட் நிறைய பிளாஸ்டிக் டாய்ஸ் இதெல்லாம் கூட இருந்தது. ஒரு சில டாய்ஸ் எல்லாம் டெமோ கூட காமிச்சார், எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த டிஃபன் கேரியர் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அட்லீஸ்ட் நான் வந்து சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இதோட சின்ன ஷேப்பில் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பூன் வந்து ரொம்ப நாள் டவுட்டாகவே இருக்கும், இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனா இல்லை வெறும் இதை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்பூனான்ட்டு. டிஃப்ரெண்ட், அது திக்காகவே இருக்கும். அந்த ஸ்பூன் பார்த்திங்கனாவே ஒரு திக்காக இருக்கும். அண்டு ஃபுல்லாகவே பிராஸுன்ற மாதிரி சொன்னார். இதை பார்த்த உடனே அந்த மலரும் நினைவுகள் தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஞாபகம். அண்டு நிறைய லேப்டாப்ஸும் இன்றைக்கும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ காம்பேக்ட் லேப்டாப்லேருந்து பெரிய சைஸ் லேப்டாப்பாக இருந்தது. ஏசூஸ் பிராண்ட் அண்டு விண்டோஸ் 7 சப்போர்ட் உள்ளது வரைக்குமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ கேட்வேயோட 2 லேப்டாப் ஐடென்டிக்கலாக இருந்தது. ஸோ லேப்டாப்ஸ் வரைக்கும் நான் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபிலிப்ஸோட ஒரு டைகர் ரேடியோ, ரொம்ப லைட் வெயிட் காம்பேக்டாக இருக்கும் இந்த ரேடியோ. மீடியம் வேவ் அண்ட் ஷார்ட் வேவ் மட்டும்தான். மற்ற பிளேயர்ஸ் இதெல்லாம் கூட செக் வச்சுட்டு இருந்தார். இந்த கார் இது ஐ திங்க் ரொம்ப நாளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு 2-in-1 பாருங்களேன், சாங்கைன்னு சொல்லிட்டு டபுள் டெக். அக்காயோட ஒரு VCP
அண்ட் இது வந்து ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் கடைக்காரர். பட் எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. அண்ட் இது டிரான்ஸ்ஃபார்மர் டைப், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் மோஸ்ட்லி வந்து சேஃபாக தான் இருக்கும் பவர் சப்ளை யூனிட். பட் உள்ளுக்குள்ளே இருக்க மற்ற போர்டெல்லாம் தான் என்ன கண்டிஷன் தெரியாது. அண்ட் அனாதே ஒரு ரேடியோ ஒன்று இருந்தது, டேப் ரெக்கார்டர். இதெல்லாம் வந்து ஒரு பாப்புலர் மாடல். இது நேஷ்னல் பேனசானிக், ஒரு புல்லட் டேங்க் மாதிரியே இருக்கும். செம கண்டிஷனில் இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ராட் கட்டர் வந்து புது பீஸு கூட வச்சுருந்தாங்க. பழைய பீஸும் இருக்குது, புது பீஸும் பாக்ஸ் பீஸ் மாதிரியே வச்சுருந்தாங்க. ஸோ கல்ஃப் ஃபுல் கிட் வந்து இன்றைக்கி சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஃபுல் அந்த ராடாக அந்த இது ப்ளஸ் பேக் எல்லாமே வந்து அப்படியே ஃபுல் கிட்டாகவே வச்சுருந்தாங்க. ஐ திங்க் கொஞ்ச நேரத்தில் இது சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து அப்படியே ஃபுல்லாகவே ஒரு செட்டு வாங்கிட்டார். பட் இப்போ இது வந்து எங்கே மேபி ஹில் ஸ்டேஷன் அங்கே போனால் யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அண்டு இந்த திங்க் பேடும் பார்க்க முடிஞ்சது. இது வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் கேட்டகரியில் வருது, T430. நல்லா சாலிடாக இருக்கும். பட் இப்போ இதுக்கு OS சப்போர்ட்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி லைனக்ஸ் எதாவது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 லேப்டாப் வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கேயே வந்து இந்த பவர் பேங்க், சோலார் பவர் பேங்க் வந்து சேலுக்கு போட்டிருந்தாரு. ஒன்று 200 ருபீஸ்ன்னு சொல்லி சேலுக்கு போட்டிருந்தாரு. இது அப்படியே லைட்டில் காமிச்ச உடனே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சுது. அந்த இண்டிகேட்டர் லைட் பார்த்தாவே தெரிஞ்சுது. பட் எந்தளவுக்கு சார்ஜ் நிற்கும்னு தெரியல இந்த மாதிரி யூனிட். அதுவும் 200 ருபீஸ்னால் தெரியல. MAH வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதும் தெரியல. பட் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தது. சும்மா நம்ம அப்படியே வெளியே வச்சுட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டார்ச் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 200 எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் இது. ஸோ இன்றைக்கி சப்போஸ் இந்த லொக்கேஷனில் இருக்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்டு காயின்ஸ் எல்லாம் கூட ஒரு எதிர்பார்க்காத ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் காயின்ஸ் இருந்தது. ஆங்கிலேயர் காலத்து காயின்கள், பழைய நம்ம யூஸ் பண்ண காயின்ஸும் வந்து நிறையா வச்சுருந்தாரு. இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த லொக்கேஷன் அண்ட் இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கும் வந்து IEM இருந்தது. எல்லாம் வந்து ஓல்டு ஸ்டாக், ஐ மீன் முடிய போகிற ஸ்டாக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுவும் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பட் ஸ்டில் பீப்புள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த டேக் கேபிள் தான் எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. IEM வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இந்த புஷ் ரேடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஷேப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு கேக்கு கட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஷேப். அண்ட் ரெக்கார்ட்ஸ், பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் அந்த டைமில் காரில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ரெக்கார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த நடுவில் கட்டு வச்சுருக்கிறது பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அண்ட் இந்த டிஃபன் கேரியர் பாருங்களேன், எவ்வளோ குட்டியாக இருக்குது. அழகாக இருந்தது, க்யூட்டாக பார்க்குறதுக்கு. பட் இதெல்லாம் வந்து டாய் கேட்டகரி தான். நம்ம ரியல் பர்பஸ் எதுக்கும் யூஸ் ஆகாது. அன்லஸ் யாராவது டயட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அண்டு பிராஸ் ஐட்டம்ஸ், இது அந்த நம்ம வீட்டுக்குள்ளே கோயில் மாதிரி வைக்கிறோம், சாமி பூஜை ரூம் வைக்கிறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரெஷர் வாஷர் கிட் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ஐ திங்க் 1200 ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி சொன்னார். அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியை ரேட் ஏற்ற மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த மீட்ரு பார்த்துருக்கீங்களா? இது வந்து லைட் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வெளிச்சம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த கேமராமேன் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி லைட் செட்டிங்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேமராவோட செட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபிலிப்ஸ் ரேடியோ பாருங்களேன், அசாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ காம்பேக்ட் க்யூட்டாக இருந்திருக்கு. இப்படியும் ரேடியோலாம் இருந்திருக்குன்றது இங்கே வந்து தான் பார்க்க முடியுது. ஸோ பல்லாவர சந்தை இதுக்கு ஒரு பெஸ்ட்டுங்க. நம்ம பழைய பார்க்க முடியாத ஐட்டங்கள்லாம் இங்கே வந்து நம்ம செக் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த எம்ஐயோட ஒரு சவுண்ட் பார் பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பவர் பேங்க்குன்னு நினச்சேன். பார்த்தா இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். அது எம்ஐயோடது நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்தது, மெட்டல். அண்ட் ஹைஃபை சிஸ்டமும் இன்றைக்கும் இருந்தது. ஏதோ வெடிச்சு போயிருந்த மாதிரி இருந்தது. பட் மெக்கானிசம்லாம் பார்க்குறதுக்கு ஓகே தான். கேசட்டோடு இருந்தது. மேபி ப்ளே பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஹெட் கண்டிஷன்லாம் பாருங்கள், அந்தளவுக்கு நம்பிக்கை வரல. பட் ஸ்டில் யாராவது
டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா இதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய அங்கங்கே வச்சுருக்காங்க ஹைஃபை சிஸ்டம் இன்றைக்கும். பேனசோனிக்கோட ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம். அண்ட் இது வந்து நம்ம போர்ட்டபிள் டிவிடி பிளேயர். அண்ட் சிபி ப்ளஸோட ஒரு டிவிஆர் ஒன்று வச்சுருந்தாங்க. இது ஐ திங்க் அப்படியே பட்டன் ப்ரெஸ் பண்ணாவே ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம இது மாற்றிக்கலாம் செட்டிங்ஸ். அதாவது எவ்வளோ கேமரா பர் ஸ்க்ரீன் வேணுன்றதை அப்படியே ப்ரீசெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வாக்மேன் இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 2வது கண்ணில் தென்பட்டது. இது ஒன்று ஆய்வா. இதை வந்து நீங்கள் ஃபர்தராக பார்க்கணுன்னா ஷாம் மியூசியமில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ வித் ரேடியோவோட உள்ளது இது. இன்னொன்று சோனி இருந்தது வித் ஸ்பீக்கரு, பட் அதை நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கிட்டார். ஸோ கம்ப்யூட்டர் மதர் போர்டு தேடிட்டுருக்கீங்க வித் ப்ராசஸர் ஃபுல் செட்டே வேணும். இதில் ரேம் மட்டும்தான் மிஸ்ஸிங், பட் மற்றபடி ப்ராசஸர் அண்ட் ஃபேனும் இருந்தது. பழைய போர்டு தான், பட் சப்போஸ் யாராவது ரெஸ்டோர் பண்ணணும், பழைய விண்டோஸ் எக்ஸ்பி ஏதாவது போடணும் அப்படின்னா இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எல்இடி பல்ப்ஸ் எல்லாம் இந்த பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ஐ திங்க் இந்த கார் லைட்டுக்கெல்லாம் வர பிராண்டு தான், ஆஸ்ட்ராம் சொல்லிட்டு. ஸோ அதை வச்சுருந்தாங்க. அண்டு ஃபோன் ஸ்பேர்ஸும் இன்றைக்கும் இருந்தது. ஐஃபோன்லேருந்து எல்லா பிராண்டு ஃபோன் ஸ்பேர்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. பிளாக்பெரி, ஐஃபோன்ஸ், பிளாக்பெரி, சாம்சங் எல்லா மாடல் ஸ்பேர்ஸும் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த ஷாப்பில் யூஸ்வலாக நிறைய செட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எதுவும் பெருசாக இல்லை. இந்த சிடி மேன் மட்டும் இருந்தது. இதுவும் வந்து பிராண்டு தெரியல பெருசாக, பட் உள்ளே செக் பண்ணி பார்த்தா கண்டிஷன்லாம் ஓகே தான். லென்ஸு வந்து ஓகே மாதிரி தான் இருந்தது. சிடி மேன் யார் கலெக்ட் பண்ணுறீங்களோ அவங்க இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு ஆடியோ கேசட்ஸ், கம்பெனி கேசட்ஸ் வந்து நிறைய இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லாம் பாப்புலர் டைட்டில்ஸ் தான் மோஸ்ட்லி. தலைவரோட படம், சங்கமம், ஸோ எல்லாமே வந்து பாப்புலர் டைட்டில்ஸ் தான். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்க முடிஞ்சது. யூஸ்வலாக வந்து இதெல்லாம் மேபி வரலாம், காலையிலேயே வந்துட்டு வாங்கிடுவாங்க யாராவது, பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவும் பார்க்க முடிஞ்சது. அண்டு ஒரு 2-3 பேர் இந்த கடையை ரொம்ப நேரமாக செக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி என்னன்னு பார்த்தா எல்லாம் வந்து இந்த நூல் கண்டுங்க ஃபுல்லாக வந்து இது செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. மேபி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு போல் இன்றைக்கி ஸ்டாக்கு. ஸோ அதை செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஏர்டெல்லோட மெஷ் சிஸ்டம், வைஃபை மெஷ்ஷு. ஸோ இது வந்து மல்டிபிள் ரூம்ஸில் வந்து ஈஸியாக சிக்னல் வந்து வேணுன்றவங்க இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்டர் சிஸ்டம் தான் இருக்கும் மற்ற ரூம்களில், பட் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருந்தார் இது. அண்ட் சிடி ரீரைட்டபிள் ஒரு பேக் வச்சுருந்தார், 5 பீஸ் சீல்டு பேக்காகவே இருந்தது. மிஸ்டர் ஜானகிராமன் ஷாப்பில் தான். சிடி, ஆடியோ சிடி வந்து க்ரியேட் பண்ணணும், ஃப்ளாக்லேருந்து ஆடியோ சிடி க்ரியேட் பண்ணணும்னா இந்த சிடி வாங்கி ரைட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி DDR2 நினைக்கிறேன், DDR3 ரேம்ஸும் வச்சுருந்தாங்க அதே ஷாப்பில். 2 இருந்தது லேப்டாப் மெமரி. அண்ட் இந்த பிரமிட் செட்டு ஞாபகம் இருக்கா? ஒரு பல மாதங்கள் முன்னாடி காமிச்சிருப்பேன். இது திரும்ப கொண்டு வந்திருக்காரு. சப்போஸ் இந்த மாடல் அண்ட் ஃபார்ம் ஃபேக்டர் யாருக்கு பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணி கேட்டு பாருங்கள், அவைலபிளாக இருக்குது. அண்ட் அங்கேயே வந்துட்டு இந்த சோனியோட ஒரு பாக்ஸ் பீஸ் வந்து சேல் ஆச்சுன்ற மாதிரி சொன்னார். சீல் பண்ணி வச்சுருந்தாரு, அதனால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. பட் அட்டையில் உள்ள படம் பாருங்கள், இந்த செட்டு தான் வந்து ஒரு பாக்ஸ் பீஸாகவே சேல் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஒரு இன்சுலேஷன் டெஸ்டர் வந்து பார்க்க முடிஞ்சது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருந்தது. ஏதோ ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கு போல், மேபி காலேஜ்லேருந்தோ இல்லை ஏதோ ஒரு யூனிட்லேருந்து வந்திருக்கு. பட் ரொம்ப காஷன் அது இதுன்னு போட்டிருந்தாங்க. ஹை வோல்டேஜில் வந்து ஒர்க் ஆகிற யூனிட் போல் இது. நல்லாவே இருந்தது, ஹெவி வெயிட்டாகவும் இருந்தது. உடன் ஃப்ரேமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மீட்டர்.
அண்ட் சைரன் பல்ப்ஸு இது பார்க்கும் போது அந்த எமர்ஜென்சி ரூம் தான் ஞாபகத்து வருது. அண்ட் இந்த பல்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் லைக் சைரன் அந்த இதில் யூஸ் பண்ணுறதான்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று, டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்பில். நிறைய ஜாய்ஸ்டிக்குங்க. சோனியோட ஜாய்ஸ்டிக் வந்து ஏகப்பட்டது ஒரு கடையில் வந்து குமிச்சு போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. மூட்டையிலேருந்து இறக்க ஒன்றையும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. பட் ஏகப்பட்டது வந்து இந்த லொக்கேஷனில் பேலன்ஸ் இருக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த யூனிட் வந்து அவர் ரொம்ப கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். இது நம்மளுக்கு ஐடியா இல்லை. சப்போஸ் யாருக்கா ஐடியா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன யூனிட், பேட்ரியா இல்லை கேமான்றது கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் வந்து ஒருத்தர் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார், ப்ளே ஸ்டேஷனோடது. ஸோ அதை நிறைய கொட்டிக்கிட்டே இருந்தார். ஏகப்பட்டது வந்துட்டு இருந்தது. எல்லாம் பக்கா க்ளீன் பண்ணி சேலுக்கு போட்டிருந்தார். அண்ட் இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கார். ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஆக்சுவலாக பேட்ரி போட்டு ஓட்டணும். நான் அப்படியே செக் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆகுதான்ட்டு. பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணால் அப்படியே காராக மாறிடும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரை அப்படியே மிமிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய டாய்ஸும் இருந்தது இன்றைக்கும் சேலுக்கு. ரிமோட் டாய்ஸ் எல்லாமே கூட வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த செட்டு டெல்லி செட்டுன்னுவாங்க. யூஸ்வலாக வந்து இந்த ஃபார்வர்ட், ரிவைண்ட் அண்ட் டெம்பரவரி நம்ம ஏதாவது கேசட் செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த செட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் கண்டிஷனில் இருந்ததுங்க. இதை நான் எதிர்பார்க்கல. மெக்கானிசம் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அந்த ஃப்ரண்ட்டில் 3 நாப் மட்டும்தான் மிஸ்ஸிங். பட் அதர்வைஸ் வந்து பக்கா கண்டிஷனில் இருந்தது. அண்ட் கிளம்பும் போது இந்த ஒரு சோனி ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சேலுக்கு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து வாங்கி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் போட்டிருந்தாங்க. சப்போஸ் யாராவது சந்தைக்கு போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எப்படியும் ஒரு 15 பீஸ் கிட்டே இருந்தது. எல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப நாள் கழித்து ஒரு வேல்வ் ரேடியோ, ஃபிலிப்ஸோடது, டூயல் ஸ்பீக்கர் உள்ளது. இது வந்து இன்றைக்கி சந்தையில் பார்க்க முடிஞ்சது. பட்டன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் அண்ட் பிக்கப் சப்போர்ட் உள்ளது. ஃபிலிப்ஸ் பிராண்டு தான். அண்ட் வால்யூம் கண்ட்ரோல், டியூனிங் நாப், பேஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல் எல்லாம் தனித்தனி ஸ்விட்சஸாகவே வச்சுருந்தாங்க. கிளாஸ் மட்டும் ஒரு இது உடஞ்சிருந்தது. அதர்வைஸ் இது வந்து ஃபிசிக்கலாக சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த பிக்கப் பட்டன் மட்டும் அப்படியே லாக் ஆகிருந்தது. மற்றபடி பேஸ், ட்ரிபிள் எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்விட்சஸ். ஸோ பேக்லேயும் பார்த்தேன் நான். லைட்டு அடித்து பார்த்தேன். உள்ளே வந்து வேல்வ்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஆண்டனா செக்ஷன் போர்டே வந்து நல்லா தான் இருந்தது. ப்ளக் பாயிண்ட் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருந்தது. ஸோ அதனால் நல்ல வெயிட்டு தான். ஸோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலும் அதிகமாக இருந்தது. ப்ளஸ் இன்றைக்கி கூட்டமும் கம்மி தான். அண்ட் கடைகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நம்ம இந்த வேல்வ் ரேடியோவை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.